தாயே, தடையேதும் சொல்லாமல் எங்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி தாண்டவம் புரிந்து காணுமிடமெல்லாம் சக்தி வடிவமாய் காட்சி தந்தமைக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் ஒரே ஒரு குறை. என்ன குமரா? உலகிற்கெல்லாம் படியளக்கு சென்றிருக்கும் பரமேஸ்வரனும் இந்த சமயத்தில் இங்கு இருந்து உங்களின் நடனத்தை கண்டு ரசித்து முடிவில் தானும் பங்கு கொண்டிருந்தால் அம்மையப்பனின் ஆனந்த தாண்டவத்தை காணும் வாய்ப்பை அனைவரும் பெற்றிருப்போம். வேலவா, பக்தர்களுக்கெல்லாம் வேடிக்கை காட்டவும் உலகிற்கு படியளக்கவுமே அவருக்கு நேரம் சரியாக இருக்கிறதே. சகல ஜீவராசிகளுக்கும் படியளப்பதால் தானே அவரை சர்வேஸ்வரன் என்று பாராட்டுகிறார்கள். முருகா, எல்லோரையும் சோதனைக்குள்ளாக்கும் ஈசனை ஒரு முறை சோதித்து பார்க்க வேண்டாமா? அவரை சோதிக்கும் அளவிற்கு எவருக்குமே சக்தி கிடையாது. ஏன் கிடையாது? நானே ஒரு முறை அவரை சோதித்து பார்க்கிறேன். நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் சோதித்துக் கொண்டால் அது விபரீதத்தில் வந்து முடிந்துவிடும். விபரீதம் ஒன்றும் நடந்து விடாது, நீ பயப்படாது. முருகா, அதற்குள் பார். ஈசனுக்கே தெரியாமல் ஒரு எறும்பை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறேன். இந்த ஜீவனுக்கும் இன்று படி அளக்கிறாரா இல்லையா என்று பார்த்து விடலாம். வேண்டாம், விளையாட்டு வினையாக முடிந்துவிடப் போகிறது. வேலவா, விளையாட்டுக்கு அவர் தலைவர் என்றால் வினைக்கு நான் தலைவர். நீ தைரியமாக இரு. என்ன சக்தி, உனக்கும் முருகனுக்கும் எதை முன்னிட்டு வாக்குவாதம் நடக்கிறது? மீண்டும் நாரதன் ஏதாவது கனி கொண்டு வந்து கொடுத்து விட்டானா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் இன்றைய பிரச்சனையே தங்களை பற்றியது. என்ன தேவி? உலகில் உள்ள சர்வ ஜீவராசிகளுக்கும் தாங்கள் இன்று சரியாக படியளந்து விட்டீர்களா? இதில் என்ன சந்தேகம் உனக்கு? கேட்ட கேள்விக்கு பதில். என் கடமையை செய்ய நான் எப்போதும் தவறியதே கிடையாது. இல்லை, ஒரு சிறு ஜீவனுக்கு இன்று தாங்கள் படியளக்கவே இல்லை. இல்லை என்று நீ சொல்லும் போது ஆம் என்று நான் சாதிக்க முடியுமா? அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன். அப்படியானால் ஒரு ஜீவன் பட்டினி கிடந்து இன்று உங்களால் மடியப் போகிறது. மடியப் போகிறது என்று நீ கூறும் போது பிழைக்கப் போகிறது என்று நான் கூற முடியுமா? எப்படியோ உங்கள் கடமையை செய்ய நீங்கள் தவறிவிட்டீர்கள், சரிதானே? உமா, என்னில் சரிபாதி நீ. நான் தோல்வியடைந்தாலும் வெற்றி பெற்றாலும் இரண்டிலும் உனக்கு பங்குண்டு. அந்த பிரச்சனை வேறு. இன்று நீங்கள் ஒரு ஜீவனுக்கு படியளக்க தவறிவிட்டீர்களா இல்லையா? சரி, தவறிவிட்டதாகவே வைத்துக்கொள். முருகா, பார்த்தாயா, ஈசனே என்னிடம் தோற்றுவிட்டார்கள். இப்போது புரிந்து கொண்டாயா இந்த சக்தியின் வல்லமையை? தாயே, வெற்றி தோல்வி எவர் பக்கம் என்று கூறுவதற்கு முன் தாங்கள் அடைத்து வைத்த ஜீவனை மற்றொரு முறை பார்த்து விடலாம். நன்றாக பார். இறந்து கிடக்கும் இப்போது அந்த எறும்பு. அன்னையே, பார்த்தீர்களா? அதற்கும் அமுது படைத்து விட்டார் ஐயன். குமரா, பார்த்தாயா சக்தியின் வல்லமையை? மகாதேவ மகாதேவ, மகாசக்தி, மக்களை காக்கும் மகேஸ்வரி, மதுரையை ஆண்ட மங்கேற்கரசி, மங்கேர் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோகரி, ஓம் சக்தி சக்தி என்று உலகத்தவர் போற்றும் அன்னை பராசக்தியே வணக்கம். என்ன நாரதா, தாங்களும் இங்குதான் இருக்கிறீர்களா? என்னை தெரியவே இல்லையா உனக்கு? சக்திக்குள்ளேயே சிவத்தை கண்டுவிட்டேன். ஆகையால் தான் தாங்கள் இருப்பதை நான் கவனிக்கவில்லை. மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை. இங்கு இப்போதுதான் ஒரு பிரச்சனை முடிந்தது. உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. பிரச்சனைக்குத்தான் முடிவே தெரியவில்லை. ஆகையால் தான் இங்கு ஓடி வந்திருக்கிறேன். நாரதா, தாயே, என்ன பிரச்சனை அது? கலைமகளுக்கும் திருமகளுக்கும் கடும் போட்டி, கடும் போட்டி. போட்டியா? என்ன அது? உலகிலேயே உயர்ந்தது கல்விதான் என்று சரஸ்வதி சொல்லுகிறார்கள். இல்லை, செல்வம் தான் சிறந்தது என்று லட்சுமி சாதிக்கிறார்கள். தாங்கள் என்ன சொல்ல போகிறீர்களோ? சரஸ்வதி, லட்சுமி இருவருமே ஆணவத்தோடு பேசுகிறார்கள். உண்மை. உலகிலேயே சிறந்தது வீரம் தானே? இது அடக்கம். தேவி, உன் வீரத்தைத்தான் சிறிது நேரத்திற்கு முன் பார்த்தோமே. நீங்கள் இதில் தலையிடாதீர்கள். இது எங்கள் 3 பெண்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை. நாரதா, தாயே, உலகிலேயே சிறந்தது வீரமா, கல்வியா, செல்வமா? என் அனுபவ அறிவுக்கு எட்டியவரை நான் சொல்லிவிடுகிறேன். உலகிலேயே சிறந்தது கல்வி, பின் செல்வம், அதற்கு பிறகுதான் வீரம். நாரதா, வாங்க. மாட்டேன். வாங்க. வந்தேன். அறிவை கண்டபடி குழப்பிக்கொள்ளாது. இல்லை. நிதானமாக இரு. சரி. பயப்படாது. உண்மையை சொல். வீரத்தை விட கல்வியும் செல்வமா சிறந்தது? இப்படி முறைத்து பார்த்தால் நான் மறுபடியும் ஓடிவிடுவேன். அமைதியாக கேட்டால் நான் பதில் சொல்வேன். நிதானமாகவே கேட்கிறேன். உலகிலே சிறந்தது வீரம் தானே? தேவி, பகைமை வளரும் போது படித்தவன் தன் அறிவால் தப்பித்துக் கொள்கிறான். பணம் படைத்தவன்
சிலருக்கு பொருளை கொடுத்தாவது விலகிக் கொள்கிறான். இந்த பலம் படைத்தவன் இருக்கிறானே, அவன் தான் தான் பலசாலி என்று முன்னே சென்று முட்டி மோதி மண்டையை உடைத்துக் கொண்டு முடிவில் இறந்தே போகிறான். உண்மை நாரதா. அதனால் தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். நாரதா, இதையெல்லாம் நான் ஒரு காலம் ஒப்புக்கொள்ளவே முடியாது. கல்வியும் செல்வமும் மட்டுமே செழிப்பாக உள்ள ஒரு நாட்டை மாற்றான் ஒருவன் எந்த சமயத்திலும் அபகரிக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அங்கே வீரம் உயர்ந்து நின்றால்தான் வேற்றான் கைக்குள் அந்த நாடு சிக்காது. தெரிகிறதா? சமாதானமும் சமரசமும் நிலைக்க வேண்டும் என்று சகலரும் பாடுபடும் இந்த நேரத்தில் வீரத்திற்கு மதிப்பேது தேவி. நாரதா தேவி, இனி ஒரு முறை அப்படி கூறாது. கல்வி செல்வம் இரண்டை விட வீரம்தான் உயர்ந்தது என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். தங்களால் முடியாது தேவி. ஏன் முடியாது? உங்களுக்கு முன்பே சரஸ்வதி தேவியார் பிறவியிலே ஊமையாக பிறந்த ஒருவனை பெரிய புலவனாக்கி உலகத்திலே உள்ள செல்வந்தர்கள் அத்தனை பேரையும் அவன் காலடியில் விழ வைக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு பூலோகம் சென்று விட்டார்கள். பிறகு இது கேட்ட லட்சுமி தேவியார் அன்றாட பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு பிச்சைக்காரியை அந்த நாட்டுக்கே அரசியாக்கி சரஸ்வதி கடாட்சம் பெற்றவனை அவள் காலடியில் விழ வைக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு அவர்களும் பூலோகம் சென்று விட்டார்கள். இவர்களுக்கிடையே பாவம் தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்படியா விஷயம்? ஆம் தேவி. இப்பொழுதே நானும் பூலோகம் சென்று பிறப்பினால் கோழையாக பிறந்த ஒருவனை உலகமே வியக்கும் வண்ணம் மாபெரும் வீரனாக்கி கலைவாணி அருள் பெற்ற புலவனையும் திருமகள் அருள் பெற்ற அரசியையும் அடிமைகளாக்கி என் அருள் பெற்றவன் காலடியில் விழ வைக்கிறேன். இல்லாவிட்டால் நான் மலைமகனும் அல்ல, பராசக்தி என்ற பட்டமும் எனக்கு தேவையில்லை. வருகிறேன்.